ஹாய் ஹலோ வணக்கம். தமிழ் பேச்சுக்கள் மூலம் வலைதளங்கள் மூலமாக குமரி மக்களிடையே மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய குமரி சிந்துஜா அவங்களிடம் நம்ம இன்னைக்கு நேர்காணல் செய்ய இருக்கிறோம். சிலரோட தமிழை கேட்கலாம், ஆனா குமரி சிந்துஜாவோட தமிழை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய தமிழ் ரொம்பவே இனிமையா இருக்கும். அவங்கள பத்தி நிகழ்வுல நேரடி அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். உங்களுடைய தமிழ் கேட்க ரொம்பவே இனிமையா இருக்கும். அதாவது உங்களுடைய தமிழை கேட்க எப்படி இருக்கும்னா, இப்போ தமிழ் புரியாதவங்களுக்கு கூட உங்களுடைய பேச்சுக்கள் மூலமா தமிழோட காவியங்கள் இலக்கியங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பேச்சுக்கள் மூலமா உங்களோட மைண்ட்ல ஈஸியா பதியுது. ஸோ இது இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க முன்னெடுத்துறீங்க. தமிழ் மட்டுமே உங்களுடைய சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு தமிழை மட்டுமே முன்னெடுக்க என்ன காரணம்? தமிழ் மீது இயல்பிலே ஆர்வம் அதிகமா உங்களுக்கு? கண்டிப்பா நம்ம தமிழ் தேசத்துலதான் பிறந்திருக்கோம். அதனால இயல்பாவே அந்த ஆர்வம் இருக்கும். இன்னொன்னு, நான் சின்ன வயசுல இருந்தே ஆங்கில மீடியத்துலதான் படிச்சு வளர்ந்துருக்கேன். அப்ப என்னன்னா, புரியாமலே எல்லா கான்செப்டையும் படிச்சு படிச்சு இன்னைக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் வந்திருக்கிறேன். நான் ஒரு ஆசிரியரா பணியாற்ற போற இடத்துலதான் இனி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தரும்போது கண்டிப்பா நம்ம புரிஞ்சு சொல்லி கொடுக்கணும். அப்பதான் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்றேன் தமிழ்ல எல்லா சொல்லாடல்களையும் வெக்காபுலரிஸையும் தமிழ்ல பார்த்துட்டு அப்புறம் தான் நானே என்ன பண்ணிக்கிறேன்னா, புரிஞ்சு படிச்சிருக்கிறேன். புரிஞ்சு படிக்கிற ஒரு சந்தர்ப்பம் அங்கதான் அமையுது. அதுல இருந்து தான் எனக்கு புரியுது, நம்ம தாய்மொழியில ஒரு நபர் படித்து வந்தாதான் உள்வாங்கி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் சாதிச்சவங்க பல பேரை எடுத்து பாருங்க, தமிழ் மொழி கற்றவங்களா, அவங்களுடைய தாய்மொழி கற்றவங்களா தான் இருப்பாங்க. அதனாலதான் அரசியல் சாசனத்திலயுமே தாய்மொழியில கல்வி கொடுக்கணுங்கிறது ஆர்டிகிள்ல சரத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இத நம்ம கவர்மெண்ட்ஸ் தான் முன்னெடுக்கணும். இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுடைய வலைதள பக்கத்துல வள்ளுவன் ஒரு ஆயுதம் அப்படிங்கிற சென்டென்ஸ் இருக்கு. இந்த சென்டென்ஸ் எதனால நீங்க அதுல வச்சிருக்கீங்க? வள்ளுவம் ஒரு வாழ்வியல் ஆயுதம் அப்படின்னா, கிட்டத்தட்ட தமிழ்ல இருக்கக்கூடிய ஒர்க்ஸ்லயே அறநூல்கள்ல நம்முடைய திருக்குறள் நிறைய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு பேசப்பட்டுட்டு வருது. அதுல கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 107, இப்ப அதை விட தாண்டி இருக்குன்னாங்க. அதுல விக்டோரியா மகாராணின்னு சொல்லக்கூடிய நம்ம பிரிட்டிஷ் இந்தியா ஆட்சி காலத்துல பிரகடனம் இது பண்ண மகாராணி தன்னுடைய காலை அன்றாட வாழ்வியல்லையே திருக்குறளை படிச்சுட்டு தான் வாழ்க்கையை தொடங்குவாங்களாம். அந்த அளவுக்கு இதுல எல்லாத்துக்குமான சிந்தனைகள் கொட்டி இருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியுமே, சார்பற்ற நூல், எல்லாரும் மனிதனா இருக்கக்கூடிய எல்லாருமே படிக்கலாம். திருக்குறள் எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கறது உங்களுடைய இதா இருக்கு. அது அதன்படி நடந்தாதான் இந்த மாதிரி நிறைய நடக்கக்கூடிய கிரைமை கூட தடுக்க முடியும். வெறும் பள்ளி பாடம், கான்ஸ்டிடியூஷன் அது இதுன்றதை விட அறம் சார்ந்ததும் நமக்கு கிட்ட இருக்கணும். அது வள்ளுவத்துல இருக்கு. அப்புறம் உங்களுடைய இன்னொரு போஸ்ட்ல காதலால் நாகரிகம் வளர்ந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். சோ அது காதலால் நாகரிகம் வளர்ந்து என்ன காரணம், என்ன மீன் பண்ணி அதை பண்ணிருந்தீங்க? கண்டிப்பாங்க, வாழ்வியல்ல நம்ம வாழ்ந்துட்டே வர்றோம். ஆதிக்குடிகள்னும் போது நதி வழி நாகரிகத்துல இருந்து தொடங்குறோம். அப்புறம் பெண்களுக்கு வேட்டையாடும் சமூகம் தாண்டி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கற நோக்கம் வந்துட்டாலே அங்க காதல்ங்கிற விஷயம் இருக்குல்ல. அதனாலதான் காதலாலதான் அந்த நாகரீகம், நதி நாகரீகம் ஓகேதான், காதல் நாகரீகம் தான் உச்சம் பெற்றிருக்கு. அதனாலதான் தமிழ் நூற்கள்ல அகநானூறு நிறைய அகநூல்கள் பாருங்க, எல்லாமே காதலை மையமா வச்சுதான் இருக்கு. அதனாலதான் நீங்க ஆரம்பத்துல பேசும்போது குறிப்பிட்டு சொன்னீங்க, நான் வேற மொழி படிக்கும்போது மனப்பாடம் பண்ணிட்டு படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. சோ தமிழ் லாங்குவேஜ் படிக்கும்போது தாய்மொழியில படிக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இதுல புரிதல் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க தாய்மொழியில படிக்கும் புரிதல். இந்த காலகட்டத்துல தாய்மொழி, அப்போ ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, பள்ளி படிப்பை தொடருது அப்படின்னா தாய்மொழி அது குழந்தைக்கு எந்த அளவு முக்கியமானது? அதான் மனப்பாடம் பண்ணாம அதை உணர்வாகவும் புரிஞ்சுக்கிறதுக்கும் தெளிவான முறையில கற்கிறதுக்கு தாய்மொழி தான் அவசியம். இதை நான் மட்டும் சொல்லலைங்க, உங்க மகாத்மா காந்திஜி அவரும் தன்னுடைய திருக்குறள் கற்கிறதுக்கு தான் நேரடியா தமிழை கற்றுதான் படிப்பேன்னு படித்தாரு. ஆனா அவருடைய தாய்மொழியில தான் இறுதி காலம் வரைக்கும் கடிதங்கள் எழுதுறத